இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்னிப்பர் த லாஸ்ட் ஸ்டாண்டுங்கிற படத்தை பற்றி தான். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்னிப்பர் இந்த லாஸ்ட் ஸ்டாண்டோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கார். ஹீரோ வந்து ரொம்ப நாள் கழித்து அவர் இன்னொரு நாட்டுக்கு வந்து வர்றாரு. அவர் மிலிட்ரி சீக்ரெட் ஏஜென்சியில் வேலை செய்கிற மாதிரி. இந்த படத்தில் நம்ம ஹீரோவும் அப்புறம் ஹீரோவோட சேர்ந்த ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்புறம் அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு எனிமி படையை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த எனிமி படை வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, வெப்பன் டீலர் தான். நிறையா புது புது வெப்பன்ஸாக வந்து இலீகலில் பிளாக் மார்க்கெட்லேருந்து வாங்கி அது எல்லாத்தையுமே வந்து கெட்டவனுக்கு வந்து விற்றுட்ருப்பான். அப்படி கெட்டவனுக்கு விற்றுட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த வெப்பன் டீலருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வந்து கிடச்சிருக்கு. அது அணாயுதத்தை விட ரொம்ப மோசமான ஆயுதம். அந்த ஆயுதம் மட்டும் வெளியில் போயிடுச்சுன்னா வந்து நிறையா உலகத்தில் வந்து பயங்கரமான போர் நடக்கும், எல்லாம் பண்ணும். அந்த ஆயுதத்தை வந்து இவங்க தடுக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஆயுதம் வந்து இவன் சேல்ஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுது இங்கே இருக்க ஹீரோவோட டீமுக்கு. அப்புறம் இவங்க நிறையா சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே திரட்டி பிளான் பண்ணி அவங்க இடத்துக்கு போகிறாங்க. அவங்க இடத்துக்கு போய் அவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த வெப்பன் டீலரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவன் புதுசாக லீக் பண்ண போகிற, புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண போகிற, சப்ளை பண்ண போகிற அந்த வெப்பனை வந்து இவனுங்க எப்படி கொண்டு வராங்கிறதான் வந்து தி ஸ்னிப்பர் த லாஸ்ட் ஸ்டாண்டுங்கிற படம். இதில் நம்ம ஹீரோவும் ஹீரோ அசிஸ்டண்ட்டும் வந்து நல்லா ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து மொத்த கேங்க்குமே வந்து ஒரு பேக் போனாக இருக்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. நல்லா த்ரில்லர் ஆக்ஷனான படம்.